எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர்னு சொல்லிட்டு இந்த vlog ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஒய் பிகாஸ் எந்த கான்டென்ட்டும் இல்லை, சும்மா ஒரு vlog. எனக்கு இந்த மாதிரி vlogலாம் எடுக்க பிடிக்குமா, ஸோ தட் நான் வந்து சும்மா எடுக்கிறேங்க. இன்றைக்கி தமிழ் நியூ இயர். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பட் ஸ்டில் வந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது சாமியாவது கும்பிடணுமேன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியை வர வச்சுட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து டிபெண்ட் ஆன் யோர் எனர்ஜி அண்ட் மைண்ட், நாட் இன் மூடுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்லாம் எழுதி வச்சுருக்கேன் என்னோட டைரியில். அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி வந்து ஐயோ என்னடா நமக்கு வந்து உடம்பு சரியில்லையே, இல்லைனா இன்றைக்கி இது இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி மூட் வந்து டவுனாக இருந்தால் கூட நம்மளோட எனர்ஜி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நோக்கி ட்ரைன் பண்ணோன்னா, மைண்ட் சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் பண்ண முயற்சி பண்ணோன்னா அந்த டேவை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி. எல்லா வீட்லேயும் கோலம்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. அண்ட் காலையிலேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து சுத்தமாக செய்கிறாது. ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். போஸ்ட் பேட்டர்னால ஆல்ரெடி ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஸ் பண்ணுவோம், தீக்கணுமேனு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. யூஸ் பண்ணிவிட்டு பெரிய லாங் பல் வச்சு சீப்பு இருக்கும்ல, ஸோ அதை வச்சு தான் நான் எப்போவுமே செய்வேன். நார்மல் டேஸில் கூட நான் அதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி கோம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஓகே, ஹேர் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக சூப்பராகவே இருந்தது. எப்போவுமே மேனேஜபிள் தான், பட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண அளவுக்கு அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நான் உடனே வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டேன். பட் ஓகேவா, செம்மையாக இருந்தது. அது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது ஆக்சுவலி, உடம்பு சரியில்லைனா கூட. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்போது தான் நான் இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் வந்து வியர் பண்ணுவேன். எப்போவுமே வந்து ரொம்ப லைட்டாக வச்சுருப்பேன். அது போக அடிஷ்னலாக 2 வச்சுருக்கேன். அதெல்லாம் சும்மாவே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் போடணுமேனு இந்த மாதிரி போட்டால் தான் ஒன்று. பட் ஜல்னு சவுண்டு வருமா, ஸோ எப்படியும் அது ஒரு நாள் தாங்காது. எப்படியும் நான் வந்து சாயந்தரத்துக்குள்ளே கழட்டி வச்சிருவேன்னு நினைக்கிறேன். கழட்டியும் நான் அன்றைக்கி வச்சுட்டேன் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் மேக்கப் கிட் வச்சு இன்றைக்கி வந்து ரெடியாக போகிறேன். ஒரு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஐப்ரோ பென்சில் அண்ட் காம்பேக்ட் எல்லாம் போட்டு ரெடியாக போகிறேன். அது வந்து ஒரு சைன் மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள்னால் வந்து ரெட் கலர் போட்டு வைப்பேன். மற்ற நாளில் நார்மல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்க மாட்டேன். அப்படி இல்லைனா அந்த பிளாக் கலர் வைப்பேன். இதுதான் வந்து என்னோடய டே ரொட்டீன். அந்த மாதிரி ஐ மீன் லைக் மேக்கப் ரொட்டீன் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிளிப் வந்து ஹேருக்கு வந்து போட்டுருந்தேன். அண்ட் அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போது சாருக்கு வந்து ஒரே அழுக. அதாவது என்னோடய குட்டீஸ்க்கு வந்து என்னை எப்படியாவது தூக்குங்கன்னு சொல்லிட்டு, சரி வா நான் தூக்கி வச்சுட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டேன். குக்கிங்லலாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்படி தாங்க மேனேஜ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் தூக்கி வச்சுட்டே வந்து வீடியோவும் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி வந்து கம்மியாக தான் வீடியோ எடுக்கிறேன். அந்தளவுக்குலாம் நான் ஒன்றும் வீடியோ எடுக்கல. ஸோ அவனை தூக்கி வச்சுட்டே வந்து நான் வந்து செஞ்சுருவேன். இல்லைனா வந்து 5 o'clock எந்திரிச்செல்லாம் சம்டைம்ஸ் வந்து பண்ணிடுவேன். அப்படி தான் சம்ஹவ் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து அடுத்தடுத்த சவால்கள் வந்துட்டே தான் இருக்குது குழந்தை வளர்ப்பில். பட் ஸ்டில் ஐம் மேனேஜிங். ஹீ இஸ் ஆல்சோ என்ஜாயிங். கொஞ்ச நாள் போனால் எனக்கே கேமராமேனாக வந்துடுவான் இவன். அந்த மாதிரி தான் நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டே இஸ் கோயிங். ஸோ எனக்கு எப்போவுமே என்ன, கிளம்பி முடிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ஸ்வெட் ஆயிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு ஸ்வெட் ஆயிடுச்சு. சம்மர் வேறையா, ஸோ வந்து சுத்தமாக முடியல. பட் ஸ்டில் அப்படியே வந்து சரி வேண்டாம், நைட்டு ஃபுல்லாகவும் ஏசியில் இருந்தனால தான் உடம்பு சரியில்லை போல் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே சரி ஓகேன்னு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்படி தான் 2 பேருமே இன்றைக்கி இருக்கோம். அண்ட் சார் வந்துட்டு கிளம்பியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் பண்ணி திருப்பி வந்து டாப்போடு உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் தேடி பிடிச்சி என்னோடய டீக்ளட்டரிங் பேங்கிள்ஸ்லேருந்து இந்த ரெட் கலரை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் போட்டால் தான் உண்டு. இல்லைனா அது அப்படியே தான் இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா வந்து போடுவோன்னு சொல்லிட்டு இந்த மெரூன் கலர் ஒரு மெட்டல் பேங்கிள் வந்து எடுத்து போட்டிருந்தேன். மெரூன் கலர் ட்ரெஸ் அப்படின்றனால அந்த கலர் மேட்சாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அது வந்து ஒரு மெட்டல், சுத்தமாக வந்து உடஞ்சும் போகாது, தூக்கியும் போட முடியாது, எதுவுமே ஆகாது, கலரும் ஃபேட் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி என்னைக்காவது போட்டு கழட்டி வச்சுருவேன். அண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன். நானாக வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ண போகிறேன், எனக்கு கிச்சன் மட்டும்தான் வேலையாக இருக்கணும், மற்ற எதுவுமே எனக்கு ஒர்க்காக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் ஒரு மினிமலிசம் அந்த மாதிரி கூட சொல்லலாம், மினிமலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆமாங்க, எனக்கு அது அப்படி தான் எனக்கு அது செட் ஆகும். ஏன்னா மற்ற வேலையிலேயே வந்து ஒரு லேடி வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு அதுலேயே வந்து மூழ்கிட்டாங்கன்னா வேறு எதையுமே நம்மளால் யோசிக்கவே முடியாது. அண்ட் வந்து மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் மேபி, ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணாலுமே வந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நம்மளாம் நிறையா வேலையாக க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்ருப்போம். ஸோ வேலை வந்து கம்மியாக இருக்கணும், கிச்சனில் மட்டும்தான் வேலை இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால தான் இவ்வளோ மினிமலான ஒரு பூஜா. ஸோ அதை அப்படியே ஒரு வைப் பண்ணிவிட்டு அண்ட் சாமிக்கு வந்து ஒரு 2-3 பூ மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து தீபாதாரனை வந்து காட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ப்ரேயிங் அப்படின்னாலே வந்து என்னென்னா அப்படியே கண்ணை மூடி எனக்கு நானே பேசிகிட்டு இருப்பேன். அதுதான் வந்து எனக்கு ப்ரேயிங் அப்படின்னு சொல்லலாம். அது பயங்கரமாக நல்லாயிருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவ்வளோதான்.
தான் இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் எல்லாமே லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அதை அப்படியே சாப்பிட வேண்டியது இன்றைக்கி வந்து ஒர்க்கு. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே வருது அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணணும்னா வீட்லேயே வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே பழகிக்கணும். வெளியே போனால் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கே நம்ம மைண்டுக்கு தெரியும், ஓகே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நாள். எப்பவும் போல் டெய்லி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்து நமக்கு ஒரு மைண்டுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்காக தான் இந்த மாதிரி விழாக்கள் பண்டிகைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுமோ, ரொம்ப ஹெல்த்து முடியலனா கூட ஏதாவது ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.